Good morning students. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா போன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2-3 நாள் வீடியோ போட முடியல கொஞ்சம் த்ரோட் இன்ஃப்ளெக்ஷனால். ஸோ கண்டிப்பாக போட்டிருக்கோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் பொறுத்த மட்டும் இல்லைன்னா வந்து ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 2 டைப் இருக்குது ரைட்டா. பிடி என்னென்ன பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா ஃபஸ்ட்டு எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸு அண்ட் எலிமினேட்டிங் என்னது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா எலிமினேட்டிங் அப்புறக்கா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை பற்றி பார்த்துட்டோம் ஒரு மாடலு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எலிமினேட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். சும்மா ஷார்ட்டாக போடுறோம் ரைட்டா. இப்போ வந்து இதை வந்து ரொம்ப சொல்லிட்டோம் கான்ஸ்டன்ட்டு. இப்போ ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து 2 மாடலில் வந்து ஜென்ரலாக ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது இதில் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்து ஏற்கனவே ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா இம்பார்ட் கொடுத்தோமோ அதே தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம இம்பார்ட் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான இது நிறையா இல்லை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது 2001 வந்து டிஆர்பியில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்கான்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு பார்க்கணும். ஸோ நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு. யார் யார் வந்து படிக்க நினைக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு மொபைல் நம்பர் ஃபோன் போட்டு ஒன்று கிளாஸ் வந்து ரெகுலராக வந்து படிங்க, இல்லைனா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிங்க. டெஸ்ட்டு நிறைய எழுதணும் ரைட்டா. அதனால மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிங்க. நிறைய விஷயம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா, படிக்கலாமா வேணாமா, கால்புர் வருமா வராதா, என்ன சொல்கிறது. அதாவது வந்து இது வந்து நம்ம வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். நம்ம வந்து லைஃப்பில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை எடுத்துகிட்டோன்னே எவ்வளோ ஃபீஸு சார், வந்து எப்படி, அதாவது இவ்வளோ ஃபீஸா சார், வந்து நிறையா கொஷின் கேட்குறீங்க. இதுனா வந்து வாழ்க்கைக்கு ஒரு மாத சம்பளமே வந்து பிஜிடிஆர்பியில் ஒரு 45,000 50,000 ரைட்டா. படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யோசிக்கக்கூடாது ரைட்டா. அதாவது இதில் ஏன் அந்த கேள்வியெலாம் வருதுன்னா எக்ஸாம் வருமா வராதா அந்த மனசில். அதாவது இப்படியுமே ஒரு சென்டரில் நம்ம வந்து பேசணும்னா சார் எப்படி நடத்துகிறாங்க சார், எல்லாமே இப்போ எஜுகேஷன் சம்மந்தத்தை பொறுத்த மட்டும் அந்த இதுபோல் நீங்கள் கேட்கணும். சார் எப்படி நல்லா நடத்துகிறாங்களா, நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்களா, கிளாஸ் லைவாக போதா ரைட்டா, சார் இந்த வாட்டி இப்படி பாஸ் பண்ணணும், அந்த படிப்பு சம்மந்தப்பட்டு பேசணும் ரைட்டா. தேவையில்லாமல் வந்து சார் இது ஃபீஸ் எவ்வளோ சார் ரைட்டுக்கு அது தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ரெண்டாவது வந்து என்னென்னா அந்த ஆர்வம் வந்து படிப்பில் இருக்க மாட்டுது, அதான் பிரச்சனை ரைட்டா. படிப்பில் எப்படின்னா இந்த வாட்டி நிறைய பேர் கேட்குறதுனா தான் எனக்கு கட்டுப்போகுது. ஏன் இது வீடியோ பதிவு பண்ணுறேன்னா எக்ஸாம் வருமா வராதா அந்த போல் ஆள்லாம் என்கிட்ட பேசாதீங்க தயவுசெய்து ரைட்டா. இப்போ வராமல் எப்படி உங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்படியே வராமல் 2050 500 அது வரைக்கும் போடுமா என்ன, அது உங்களுக்கு இப்போ எக்ஸாம் வர நீங்கள் இப்போ சப்ஜெக்ட் தர வரீங்களா ரைட்டுங்களா. அப்புறம் வந்து குழப்பிக்காதீங்க, நம்ம அரைக்குறையாக வந்து இறங்காதீங்க ரைட்டா. ஏன்னா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கஷ்டப்பட போகிறோம். ஏன்னா ஒரு இது ஒன்றுமே இல்லாத ஒரு சென்டரில் போயிட்டு 25,000 30,000 கட்டிட்டு தங்கி படிச்சுட்டு சாப்பாடு செலவு தங்குற செலவுலாம் போயிட்டு படிக்கிறீங்க. ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் வைக்கிறோம். அவனுக்கு மொத்தமாகவே 10 யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் வச்சுருப்பானுன்றது சந்தேகம் தான். யாருன்னு சொல்லுவதில் பொதுவாக எல்லாமே சொல்கிறோம். யார் அவங்க நல்லா பண்ணுற சென்டர் நான் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிறேன், தேங்க்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. பட் வந்து இது வந்து நம்ம நம்பி வரவங்களுக்கு அரைக்குறை நடத்துகிறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன் ரைட்டா. ஸோ தயவுசெய்து யாராவது பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு லாங் ட்ராவல் வந்துட்டு குழந்தைங்களாம் விட்டுட்டு எல்லா பிரச்சனையும் ஸ்கூலுலாம் விட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படித்து காட்டிட்டு போகிறதோ இல்லை வந்து பழைய மெட்டீரியலில் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குறதோ வைக்காதீங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கை வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பண்ணணும் ரைட்டாக, நல்லா பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல டீச்சர்ஸுக்கு அழகுன்னு நினைக்கிறேன் ரைட்டா. அப்போ அவங்கள வந்து நீங்கள் சரியான முறையில் கைட் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க நம்பி வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணணும். ஸோ அது அவங்க பிரச்சனை, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து ஏன் சொல்ல வரேன்னா வந்து இது போல் வந்து படிக்கணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த சார் எப்படி கணேஷ் மேக்ஸ் அகாடமி கிளாஸ் எப்படி இருக்குது, லைவாக இருக்கா, தரவு பண்ணி விட்றாங்களா, இப்போ கிளாஸ் நடத்தும் போது நல்லா புரியுதா, அப்சர்வ் பண்ணுறாங்களா, அது நல்லா புரியுதா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும். மெட்டீரியல் எப்படி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ன்றது ஜஸ்ட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு வழிகாட்டி தான் ரைட்டா. மெட்டீரியல் மட்டுமே வந்து படித்தா பாஸ் பண்ணணுன்றது பைத்தியக்காரத்தனம். 10 யூனிட் அதாவது வந்து என்னென்னா 10 சென்டர் மெட்டீரியல் கையில் வச்சுருந்தாலும் வருமா வராதான்னு தெரியாது. மெட்டீரியல்ன்றது அந்த சிலபஸில் இப்படிலாம் இருக்குது, சிலபஸ் இந்த சம் இருக்குது, இப்படி இருக்குது, இதில் ஒரு மாடல் நம்ம தான் மெட்டீரியல் தனியாக மேக்ஸுக்குன்னு தனியாக போட்டிருக்கோம். அதுக்காக தான் நம்மள்ட்ட மெட்டீரியலுக்கு இப்போ ஒரு யூனிட்டுக்கு 10 டெஸ்ட் வைக்கணும். 10 டெஸ்ட்டு பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு 450 500 கொஷின் கிட்ட வரும். ஸோ இதில் வந்து ஏன் இப்படி இவ்வளோ கொஷின் கலெக்ட் பண்ண எப்போ முடியுதுன்னா
அவ்வளோ புக்ஸ் ரெஃபர் பண்ணுறோம். அப்படியே எடுக்கும்போது அப்படியே கேராக இருக்கும். கொஷின் எடுக்கும்போது எல்லா பக்கம் புக்காக இருக்கும். ஒரு கொஷின் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க் கொஷின் எடுத்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நான் எப்படி எடுத்தாலும் நம்ம எடுக்கிற கொஷின் இப்போ அவங்க புக்கு எதெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க அதை எடுத்து வாங்கி நம்ம கலெக்ட் பண்ணி அதை அப்படியே கொடுத்துட்டா எப்படி வேறு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது? அவங்களுக்கு கிரியேட் பண்ணி ஓசி கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது இல்லைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எல்லா புக்கும் வாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 சம்மந்தப்பட்ட எல்லா புக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா புக்கும் வாங்கிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் இப்போ மீன் மீடியன் மோடை பற்றி பார்க்கணுமா, மீன் மோடில் இது வரைக்கும் எதுனா கொடுத்துருக்காண்டா எல்லா புக்லையும் வர்றேன் எடுத்து கலெக்ட் பண்ணு, ஏது அதை எடுத்து டெஸ்ட்டு கொடு. அப்போ அதுலேருந்து ஒன்று வந்து தானே ஆகணும். ஸோ அப்படி நம்ம கஷ்டப்படுறோம். சும்மா வந்து போர்ஷன் முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த பேட்சுன்றதெல்லாம் பண்ணலை ரைட்டா. இவ்வளோ எஃபெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அதோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. அது வந்து இதில் பீஸு சார் அவ்வளோ பீஸு சார்னு போட்டு கேட்குறது என்ன சொல்கிறது, ஒரு எல்கேஜி ஒரு ஸ்டூடெண்ட்டை போயிட்டு அட்மிஷன் போகிறதுல 50,000 1 லட்சம் கேட்குறானோ. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இவ்வளோ புக்கை ரெஃபர் பண்ணுறோம், இரவு பக்கம் உழைச்சி உங்களுக்கு கொடுக்கணும் போதுன்றது அதோடய வேல்யூவை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா எல்லாமே டீச்சர்ஸ் தான் இருக்கும் ரைட்டா. சார் நீங்கள் இப்போ நிறைய பஸ் ஸ்டூடெண்ட் சொன்னால் ஃபோன் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, டக்குன்னு அமௌண்ட் போட்டுறாங்க, சார் போட்டுட்டேன்றாங்க. ஏன்னா அந்த அவ்வளோ அது கணேஷ் சார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது எப்படி இருந்தாலும் அவர் கொண்டு வந்துடுவார். அவங்களுக்கு வந்து உண்மையுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவளை நம்பிக்கை வச்சுருவங்களுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணுன்றது கடவுள் எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்குது ரைட்டா. ஸோ அவங்களுக்கு அப்படி ஏன் சொல்ல வரேன்னா, இது போய்ட்டு நீங்கள் வந்து இப்படி பேரம் பேசாதீங்க, இப்படி பண்ணலாமா சார் அப்படி பண்ணலாமா சார்னா இது வாழ்க்கை பிரச்சனை, இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் சார், கணேஷ் சார் இவ்வளோ எவ்வளோ புக்கை ரெஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ 10 யூனிட் ஒரு யூனிட்டுக்கே 10 டெஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதை ஓசிங்க முயற்சி பண்ணணும் ரைட்டா. இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டே கிடையாது. மாதம் சேலரியே 50,000 வாங்க போகிறீங்க, அதில் 1/3 கூட கிடையாது. அதனால் வந்து நம்ம எதுக்கு நம்ம யோசிக்கிறோன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அந்த நம்பிக்கிறவங்களுக்கு இது அமௌண்ட் பெருசாக தெரியாது. ரெண்டாவது வந்து இது ஒரு வாழ்க்கை எதுவும் சொல்கிறப்ப கடைசி வரைக்கும் நீங்கள் வேலை வாங்கிட்டு உடனே கடைசி சம்பளம் ஃபுல்லாக கணேஷ் சார் கொடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் தான் நல்லா இருக்க போகிறீங்க, அதுக்கு தான் கடவுளை ப்ரே பண்ணுறேன். ஸோ நம்மளை பொறுத்த முடியும் நம்மள்ட்ட படிக்கணும், அத்தனை பேரும் போகணுன்றது தான் நம்மளோட டார்கெட்டு. அதனால் வந்து எக்ஸாம் வருமா வராதா, கால்ஃபர் ஆகுமா, எப்போ வரும், எப்போ போஸ்டிங் போடுவாங்க, அந்த அரைகுறை மனசோட போடுறவங்க தான் இதுபோல் கேள்வி கேட்பாங்க. அவங்களாம் அப்படி இருக்கிறதுக்கு மாற்றிக்கிங்க. நம்ம வேலை வாங்கணும். சார் நான் படிக்கிறேன் சார், என்ன சார் எனக்கு இந்த வாட்டி போஸ்டிங் உண்டு சார் ரைட்டா, அந்த எண்ணத்தோட சார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள், பார்க்கும்போது எத்தனை பேர் ரூபாய்க்கு விட்டுருப்போம், அத்தனை போயிட்டு ஒருத்தர் வழியும் போயிட்டு எத்தனை பேர் பாஸ் பண்ணிட்டு போய் கேட்டுக்கும் போது என்னால் தான் பாஸ் பண்ணிங்க அப்படிலாம் கிடையாது. டீச்சிங் பொறுத்த பிள்ளை அந்த எதை சொல்கிறது ஏற்றி ஒரு எண்ணி போல தான். நல்லா இருக்கீங்களா, ரைட், சந்தோஷம்ப்பா ரைட். ஏன்னா வந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆர்வத்தோடு படிக்க இறங்கணும். நம்ம படிக்கணுன்ற ஆர்வம் வெறி அதோட இருக்கணும். இந்த வாட்டி நம்ம வேலை ஆகணும், 2019 நம்மளுடைய வருஷம் அப்படின்னு நினச்சின்னா அடுத்த வருஷத்தில் நீ வேலையில் இருப்பீங்க, ஜாப்பில் இருப்பீங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் சொல்ல வரேன் ரைட்டா. சரி ரைட்டு. இப்போ நம்ம சமூகம் போவோம். ஏதாவது வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நான் நிறைய டெஸ்ட்டு எழுதுங்க. நீங்கள் ஏற்கனவே அத்தனை சென்டரில் படிச்சிருமா சார், 2013 படிச்சுப்பீங்க, இருந்தாலும் சைடு தான் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த முடியும் டெஸ்ட்டுன்னு ஏதினே இருக்கணும். கொடுத்த அது எக்ஸாம் இப்போ வருது, இப்போ ஒரு 3 மாதம்னா கிட்டத்தட்ட 200 டெஸ்ட்டு எழுதணும் ரைட்டா. நீங்கள் எழுதணும். இல்லைனா இங்கே கணேஷ் சார்னா இல்லை, எங்கேயா போய் சரி டெஸ்ட் எழுதுங்க. அது விஷயத்தில் கொஷின் குவாலிட்டியாக இருக்கணும். சும்மா பழைய மெட்டீரியலே போட்டு ஜெராக்ஸ் கொடுத்துட்டு பழைய கொஷின் பேப்பரை திரும்பி கொடுத்துருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகுது. சில இடத்துல அப்படி தான் பண்ணுறாங்க. 2013 என்ன கொஷின் கொடுத்தாங்களோ அதே தான் திரும்பி கொடுத்துனுக்குறாங்க ரைட்டா. அதே இது அப்படியே பென்ட்ரைவில் காப் பண்ணிட்டு கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் காப் பண்ணிட்டு அதே பிரிண்டை போட்டு கொடுத்துனுக்குறாங்க. அப்படிலாம் வேலைக்கு ஆகுது. இப்போ ட்ரெண்டுக்கு என்னவோ அது தேவை. ஸோ அதனால தான் ஒரு யூனிட் ஃபஸ்ட்டு பழைய மெட்டீரியலில் வச்சு ஃபாலோ பண்ணுறது, அப்படியே தூக்கி அடைச்சிட்டு இப்போ 2013 ஒரு யூனிட்டாக உட்காந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிறோம், ஸ்டடி மெட்டீரியல் ரைட்டா. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்போ பக்காவாக இருக்குது. இந்த கரண்ட் இயருக்கு என்ன தேவையோ ஸோ அவ்வளோ உட்காந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் ரைட்டா. இன்னும் பழைய நம்ம சென்டரில் என்ன நடத்தணும் அந்த மெட்டீரியல் வச்சு கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ புதுசாக இப்போ அப்டேட் பண்ணியா இருக்கணும் இல்லையா. அப்போ இரவு பகலாக கண் முழிச்சு இப்போ அந்த சிலபஸில் இப்போ எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் நிறையா கேட்பாங்க, எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குலாம் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ரைட்டா. அதனால் வந்து அதனால தான் மொத்தமாக யூனிட் கொடுக்காமல் 2 யூனிட்டாக 3 யூனிட்டாக வச்சுருவோம். நான் உட்காந்து ரெடி பண்ணுறோம். இந்த இயருக்குனாவோ அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் ரைட்டா. அதனால் வந்து பழையசே திரும்பி கொடுத்தோன்னா வச்சுக்கலாம், அது வந்து வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது வெட்டியாக கொடுத்துக்கின்னு அவங்க வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிக்கின்னு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கின்னு. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக யோசிக்கும் போது நீங்கள் அதை சரியான முறையில் ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கணும் ரைட். அதனால் கண்டிப்பாக வேலை வாங்கணுன்ற எண்ணம் மட்டும் தான் நீங்கள் குறிக்கோளாக இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்னவோ அது வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டா. சரி நம்ம இதுக்கு போவோம். இப்போ வந்து எலிமெண்ட்ரி ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் பார்த்தோம். இப்போ எலிமினேட்டிங் என்னது ஆர்பிட்ரி ஃபங்க்ஷனை பார்க்கணும். அப்போ அதில் வந்து ஒரு மாடல் பார்த்தா உங்களுக்கு ஐடியா புரிஞ்சிடும். இப்போ ஒரு சம் கொடுக்குறேன், ஃபங்க்ஷனை பொறுத்த முடியும் எஃப்ன்ற இது வரும் ரைட்டா. ஸோ அந்த டேம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு
ஒரு சம் கொடுத்துட்டு அவர் டவுட் கிளியர் ஆகிடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் இப்படி கொஷின் கொடுத்துருவாங்க. ஃபார்ம் PDE பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரம் இதுலேருந்து z ஈக்குவல் டு f of x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் தனியாகவே ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்ற ஒரு புக்கு இருக்குது. ஸோ ஒரு நீங்கள் சாதாரணமாக என்ன பார்த்தீங்கன்னா அது இன்னும் சோமசுந்தரம் புக்கு அது புக்குன்னு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 புக்கு வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் விட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இந்த புக்கை ரெஃபர் பண்ணுறோம். இதில் நிறையா சம் இருக்குது ரைட்டா. இதை பார்த்தீங்கன்னா இல்லை அழகாக ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போல் நிறையா புக்ஸ் பார்க்குறோம். நிறையா புக் எதை எடுத்து காட்டுறது, எவ்வளோ புக் இருக்குது, சோமசுந்தரம் புக் இருக்குது, எல்லா புக்கு இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கணும். கலெக்ஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நிறையா கொஷின் கேதர் பண்ண முடியும். எப்படிலாம் கொஷின் கேட்போம் இதுலேயே வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் லிமிட்டிங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்லேயே வேறு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, வித்தியாசமாக எப்படியே கேட்பாங்களோ அது டக்குன்னு உருவி எடுத்துடுறோம். நம்ம எடுத்துகிட்டு அதை பார்க்குறோம், அது டெஸ்ட்டில் கொடுத்துட்றோம். ஸோ அப்படி பண்ணுறது வந்து என்னென்னா நம்ம தான் இப்போ வந்து எப்படி கேட்டாலும் நம்ம ஏறணும், தயாராக இருக்கணும். அப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போச்சோன்னா பைத்தியாகணும். அதுதான் என்னன்னா இப்போ இருக்கிற டைமை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். இந்த எக்ஸாம் தள்ளி போகிறத பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம சப்ஜெக்ட் தருவாயிடணும். இந்த எக்ஸாம் வந்து போச்சுன்னா அப்படியே ஒரு விஷயம் மட்டும் போய் எக்ஸாம் எழுத வேண்டியது தான். நம்ம தான் தெரிஞ்சு போச்சு சப்ஜெக்ட் தருவாங்கன்னா நம்மளுக்கு வேலை கன்ஃபார்ம். அவன் எப்படி இருந்தாலும் நம்ம போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட் இல்லைனா 10ல் ஒரு ஆளாக வர போகிறோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ டாப் 10ல் வர்றது நம்ம இல்லையா. அவன் 10 போஸ்டிங் குடும்பம் போட்டு தானே ஆகணும் ரைட். இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணுவோம். அப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ரைட்டா. எப்பயுமே பார்ஷியல் தானே பார்க்குறோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ என்ன வரும், டோ இசட் பை டோ எக்ஸ். டிஃபரன்ஷியேட் பண்ணால் எப்போ பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். பட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதாவது எக்ஸ் இது பண்ணிட்டோம், எஃப் டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் இன்ட்டு 2x ரைட்டா. ஸோ அப்போ என்ன வரும், இது கண்டுபிடிக்கணும்னா அந்த 2x டிவைடில் வந்துடுமா, 2x டிவைட் பை 2x. அது எப்படி வரும்னா டோ இசட் பை டோ எக்ஸு டிவைட் பை டோ எக்ஸ்ன்னு தான் சொல்லலாம். நம்மளுக்கு ஏற்கனவே எழுதி போட்டிருக்கோம், பின்னு சொல்லலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஸ்டெப் என்ன சொல்லிடலாம், ஒரு ஸ்டெப் இப்படி எழுதிங்க, பி இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2x. அப்படியே 2x வரும், பி பை 2x ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் ஒன்று வச்சுப்போம். அப்படியே பண்ணால் q அதாவது பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணனா வரும் q பை q ஈக்குவல் டு அதே போல் எஃப் டேஷ் ஆஃப் என்ன சொல்லலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து இதுக்கு 0 ஆகிடும், இது பண்ணால் மைனஸில் இருக்குது, அப்போ -2y ரைட்டா. சரி, அப்போ கீழே எடுத்து வந்துடும். அப்போ q பை -2y. இதே பாட்டில் ஒரு மாடல் நடத்தணும்னா நீங்கள் அதே மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். புக் எடுத்து இதே மாடலில் இருந்த ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மாடல் சம் கொடுத்துட்டோன்னா அந்த மாடலில் இருக்கிற எல்லா சம்ஸஸ் இப்படி தான் பல ஐடியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதுங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ என்ன பண்ணுறோம், 1 ஈக்குவல் டு 2. ஸோ ஈக்குவல் பண்ணும்போது இது என்ன இங்கே என்ன இருக்குது, பி பை 2x இருக்குது. இங்கே என்ன இருக்குது, q பை -2y இருக்குது, q பை -2y இருக்குது. ஸோ 2 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்படி என்ன பண்ணோம்னா என்டர் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்ஷியல் தானே உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பார்ஷியல் கண்டுபிடிக்கணும், பி பை 2x py. அப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், py இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குதா. அப்போ மைனஸ் பி இங்கே வச்சு மைனஸ் இங்கே வச்சுப்போம், மைனஸ் qx. இந்த மைனஸ் என்ன வச்சுன்னா ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும், py ப்ளஸ் qx, py ப்ளஸ் qx இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல எஃப்ன்றது இது கிடையாது, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ இதை தான் உங்களுக்கு என்னென்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எலிமினேட்டிங். அதாவது எலிமினேட்டிங் அது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அந்த எஃபோட வெளியே எடுத்து தூக்கி போடணும். இதை எடுத்துடணும், எஃப்ன்றது வரக்கூடாது. எங்கே வந்திருக்க பார்த்தீங்களா. ஸோ இதே போல் தான் கணக்கு போடணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். எல்லாமே ஒரே மாடலில் தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் லிமிட் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எடுத்துருப்போம், அது ஏஓ பிஏ வந்திருக்கும். இப்போ என்ன அது ஃபங்க்ஷனு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டு இதை மாடல் இருக்கிற எல்லா சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி தான் கொஸ்டின் வரப்போகுது. இதே தான் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதாவது ஒரு மாடல் ஒரு சம் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு வருது வரல பார்க்காதீங்க, எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த சிந்தனை வந்து எக்ஸாம் வருது வரலன்ற சிந்தனை இருக்கக்கூடாது.
படிப்பு சுதந்திரமாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு வேலை, அவ்வளோதான். அதில் வந்து 100ல் வரணும், 200ல் ஒன்றும் இல்லை, 10ல் ஒரு ஆளாக இருக்கிற முயற்சி பண்ணணும். அது ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்மளால் முயற்சி பண்ணாமல் எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் மீதியாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இன்னும் நிறைய வீடியோ போட்டுன்னு இருக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னா போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நிறையா வீடியோ வரும். ஓகேவா? வீடியோ ஸ்டூடெண்ட் ஆல் தி பெஸ்ட்.